பாத்திரம் தேய்க்கிற பத்மாவுக்கு இன்னைக்கு சம்பளம் தரணும் என்றாள் மனைவி. சரி, அதுக்கென்ன என்றேன். என்ன அதுக்கென்னங்கிறீங்க? மற்றவங்களுக்குன்னா ஜிபே பண்ணலாம். அவள் பாவம், அதெல்லாம் தெரியாத அப்பாவி. கேஷை எடுத்து வச்சுக்கோங்கன்னு நினைவுபடுத்தத்தான் என்றாள். சரி, வச்சுக்கிறேன். எவ்வளவு கொடுக்க போறீங்க என்றாள் அடுத்து. நீ எவ்வளவு பேசின? 6000. அதை கொடுத்துட வேண்டியதானே? இடையில ஏதாவது லீவ் எடுத்தாலா? பிடிச்சிட்டு கொடுக்கணுமா என்றேன். ஒவ்வொரு முறை அவள் பாத்திரம் தேய்க்க வரும்போதும் தனியா வருபவள் இன்னைக்கு தன் பிள்ளையை கூட்டிட்டு வந்திருக்காளே, என்ன புரிஞ்சுது என்றாள். அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு புரிஞ்சுது என்றேன். நங்குன்னு மண்டையில குட்டி மரமண்ட மரமண்ட என்றாள். காய்க்கிற வெயில்ல கைப்பிள்ளையும் கூட்டிட்டு வராளே, ஒரு 100 ரூபாய் கூட்டி கொடுத்தா என்ன என்றாள். இங்க என்ன கொட்டியா கிடக்கு கூட்டி கொடுக்க என்றேன். இதை பாருங்க, 6000 தந்தாலும் சம்பளம்தான். ஒரு 100 ரூபாயை கூட்டி கொடுத்து இந்தாம்மா உன் பிள்ளைக்கு ஏதாவது பிஸ்கெட் வாங்கி கொடுன்னு கொடுத்தாலும் சம்பளம்தான். கொஞ்சம் முன்னாடி கேட்டீங்களே ஒரு கேள்வி, இடையில ஏதாவது லீவ் எடுத்தாலா சம்பளம் பிடிக்கணுமான்னு. அப்படி லீவு எடுத்தா பிடிச்சிட்டு கொடுத்தாலும் சம்பளம்தான். ஆனால் அது சந்தோஷம் தராது. அதுக்கு பதிலாக 100 ரூபாயை அவள் பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்லுன்னு சொன்னாலும் அது சம்பளம்தான். அவளுக்கு பேசின சம்பளம் 6000 தந்தா தராத சந்தோஷம் கூடுதலாக தரும் 100 ரூபாயில தான் கிடைக்கும். 6லும் வாழ்வாள், கூடுதலாக தரும் 100லும் வாழ்வாள். ஆனால் அடுத்த முறை லீவு எடுக்க யோசிப்பாள். நம்மையும் சங்கடப்படுத்தாமல் வாழ வைப்பாள். வேலைக்கு ஆள் வைக்கிறது பெருசில்லை, அவங்கள சந்தோஷமாக வேலை வாங்குறது ரொம்ப பெருசு என்றாள். 6000ல் அவள் வாழ்வாள், 100 ரூபாயில் நாம் வாழ்வோம் என்றாள். எப்பா, இவ எங்கேயோ இருக்க வேண்டியவன்னு நினச்சிட்டே ஒரு 100 ரூபாயை 6000தோடு சேர்த்து நீட்டி அவள் சொன்னதை செய்தேன்.